மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஆக்கர் எவ்வளவு கில்லு தாங்க அடிப்பான்? ஒரு 20 கில்லு, அடுத்து ஒரு 30 கில்லு, அப்படி இல்லைன்னா ஒரு 40 கில்லு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் புஷ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. நாங்க புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மேட்ச்ல ஒரு ஆக்கர் வந்திருப்பான். அவன் அப்படி எத்தனை கிலோ தான் ஆச்சான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல்லா மட்டும் பாருங்க. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்கர் கண்டென்ட் போட்டிருப்பான். ஆனா மத்த ஆக்கர் மாதிரி இவன் இல்ல. ஆனா அதுலயும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அவன் ஆக்கரே இல்ல ப்ரோ, நீ தான் பாட்டு மாதிரி சாவுறேன்னு. ஆனா இந்த ஆக்கரை பார்த்தா கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ப்ரோ ஆக்கர் ஆக்கர்னு சொல்றீங்க, யாரு தான் ப்ரோ அந்த ஆக்கர் தானே கேக்குறீங்க. யாராவனா இருக்கலாம் சார். பாக்குற நீங்க கூட ஆக்கரா இருக்கலாம். இப்ப கிளறி நீ உன கூட இருக்கலாம். ஏன் நம்ம டீம்ல இருக்கிற டாமா கூட இருக்கலாம், ஸ்பார்க்கா இருக்கலாம், பவியா இருக்கலாம், ஏன் டாமா அவங்க அண்ணனா இருக்கலாம், அந்த அண்ணன் ஒரு யூடியூபரா கூட இருக்கலாம், அவன் பேரு பாலா விட்டி 79 கூட இருக்கலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. இருங்க யாரும் கோவப்படாதீங்க. உண்மையாவே இந்த மேட்ச் லாக்கர் தான் இருக்கான். இப்ப பாருங்க, நானும் ஸ்பார்க் ஒன்னா தான் போயிட்டு இருப்போம். ஒரே நேரத்துல 2 பேர் வச்சிட்டு இருப்பான். நேத்து முந்தானே தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் பாக்குறவங்க எமோட் போறான்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில எனக்கு ஆக்கரோ எமோட் போட்டான். அவன் பேரே 300 ரூபா பேனல் தான் வச்சிருப்பான். அதுவும் பாருங்க, அவன் மெயின் ஐடியில ஆக்கு போட்டு ஆடுறான். இப்பதான் ரிவே பண்ணிருப்பாங்க, இறங்கணும்னு வச்சிட்டு இருப்பான். அப்படியே நம்ம டீம் ஐட்ட சேர்த்துட்டு இருப்பாங்க, டீம் போயிட்டு இருக்கோம். அப்படியே ஆக்கரை பாத்தீங்கன்னா பாக்குற எல்லாரும் ஹெட்ஷாட் அடிச்சுன்னு இருப்பான். ஆக்கு போட்டு ஹெட்ஷாட் அடிக்க பரவாயில்லைங்க, ஆனா எதுக்கு தான் எமோட் போறான்னு தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, மொத்தம் எத்தனை கில் தான் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அவன் டீம்மேட் ஒரு 18 கிலோ வச்சிருப்பான். இந்த செகண்ட் லைக் போட்டுருக்க ஆக்கரை வந்து 50 கிலோ வச்சிருப்பான். இப்ப கடைசியில ஒருத்தன் தான் இருப்பான், அவனையும் வச்சு மொத்தமா 51 கிலோ வச்சிருப்பான்.